ஹாய் ஆல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா லேண்டோட பட்டா பற்றி பார்க்க போகிறோம். இந்த பட்டான்றது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நம்ம லேண்ட் ரிஜிஸ்டர் நம்ம நேமில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கப்புறம் அப்புறமா கவர்மெண்ட்டு நமக்கு இந்த லேண்டை அளந்து செக் பண்ணி இந்த அளவு கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு ஒரு ஃபைல் ஒன்று கொடுப்பாங்க. பிடிஎஃப் ஃபைல் மாதிரி நமக்கு இது வரும், க்ரியேட் ஆகி நமக்கு வரும். அந்த இதுதான் நம்ம பட்டான்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு சாம்பிள் பட்டா. இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த சாம்பிள் பட்டாவில் பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறையிலேருந்து இது கொடுப்பாங்க. நில உரிமை விவரம்னு போட்டிருக்காங்க. நம்ம நில உரிமையோட விவரம் என்னன்னு போட்டிருக்காங்க. அது எந்த மாவட்டம், எந்த வட்டம், எந்த வட்டத்துக்குள்ளே எந்த கிராமத்தில் வருது. அப்புறம் பட்டா எண் போட்டிருப்பாங்க. பட்டா எண் பார்த்தீங்கன்னா 4 டிஜிட் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4010, 4002 அந்த மாதிரி இருக்கும். தென் உரிமையாளர் விவரம்னு போட்டிருக்காங்களா, அதில் பார்த்தீங்கன்னா யாரோட மகன் நீங்கள் அப்படின்றத போட்டிருப்பாங்க. உங்கள் ஃபாதர் நேம், மகன், அப்புறம் உங்கள் நேம் அது போட்டிருப்பாங்க. தென் புல எண்ணுன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். புல எண்ணா சர்வே நம்பர். சர்வே நம்பர் பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் இல்லைன்னா கீழே செக் பண்ணிக்கலாம். புல எண் அப்படின்னா சர்வே நம்பர்னால் 106ன்றது இதோட சர்வே நம்பர். உட்பிரிவு இப்போ 106/1, 106/2ன்னு இருந்ததுன்னா 2ன்னு இதில் போடுவாங்க. பரப்புன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். அதில் ஹெக்டேர் இயர்ஸ்ன்னு இருக்கும். இயர்ஸுன்னா அதை நம்ம ஸ்கொயர் ஃபீட்லேயோ இல்லை ஃபீட்லேயோ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது 2.15 அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட்டு கிட்ட வரும் இது. ஸோ இது இயர்ஸ் இன்டு 2 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டோட ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும்.